வந்து எத்தனையோ மீட்டிங்ல மேடையில இதைத்தான் சொல்லுவோம். எங்களுக்கு பண்ணி பிரச்சனை இருக்கு, யாராச்சும் தீர்த்து கொடுங்களேன் வேணும். யாரும் எங்களுக்கு வரல. எஜிகராஜா அண்ணே ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க எங்க ஊருக்கு. அப்ப எங்க பக்கத்து கிணத்து எங்க வடக்கிணத்து மாமாவை கூப்பிட்டு, மாமா நமக்கு இந்த பிரச்சனை இருக்குல்ல, அந்த அண்ணன்ட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். அண்ணா மாமா தம்பி எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நாங்க விவசாயமே பண்ண முடியல, எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்களேன், நாங்க எல்லாத்தையும் சொல்லி பார்த்தோம் முடியலன்னு சொன்னாங்க. அப்ப சரின்னுட்டு அவங்க போயிட்டாங்க. போய் 3 நாள் கழிச்சு எங்க தம்பி சுப்பிரமணி சேராஜ் கூப்பிட்டு, தம்பி உங்க ஊர்ல இப்படி பிரச்சனையாமல உங்களுக்கு தெரியுமா? நாங்க ஆமா, எங்க ஊர்ல எங்க சொந்த எங்க கிணத்துகள்லாம் ரொம்ப பிரச்சனை தான் அண்ணே, என்ன செய்யணும் அவங்க சொன்னாங்க. அவங்க மூலியமா எங்களை வர சொன்னாங்க. நாங்க போய் அண்ணனை பார்த்தோம், அமைச்சருக்கு தெரியப்படுத்தினாங்க. ஆனா அண்ணன் எங்க ஊருக்கு வந்து 5:30 மணி கரெக்டா 5:30 மணிக்கு வந்து 7 மணி வரைக்கும் எங்க இடத்த பூரா நிஜமா போயான்னு சுத்தி பார்த்தாங்க. நேரடியா பார்வையிட்டுட்டு வம்பா பேர்வேக நாங்க இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எங்க ஊர்ல வச்சு பேசினாங்க. அந்த ஆண்டவனுக்கு கேட்டுச்சா